ربك الأعلى الذي خلق فسوى والذي قدر فهدى والذي أخرج المرعى فجعله غثاء أحوى سنقرئك فلا الله إنه يعلم. السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பிற்குரிய சகோதரர்களே, மரணத்திற்கு பின் என்ற இந்த தொடர் நிகழ்ச்சியில ஒரு மனிதர் இறந்த பிறகு அவருக்கு அவருடைய உடலுக்கு செய்ய வேண்டிய முக்கியமான ஜனாசா தொழுகை பற்றி யாருக்கு தொழ வைக்கலாம் என்பது போன்ற விவரங்களை நாம் நேற்றைய தினம் பார்த்தோம். ஜனாசா தொழுகை நடத்தும் பொழுது அதுக்கு முந்தைய ஒரு செய்தியை சொல்லுகிறோம். மரணத்திற்கு பின் என்றால் கபருடைய வாழ்க்கை, மறுமை, இதுகள் தான் அதுல முக்கியமாக இடம்பெற வேண்டும். இருந்தாலும் இதெல்லாம் மரணத்துக்கு பிறகு உள்ள விஷயமா இருக்கிறதுனால அந்த தலைப்பு முழுமை பெறணுங்கிறதுக்காகத்தான் இந்த தொழுகை சட்டங்கள் உட்பட எல்லாத்தையுமே நம்ம சொல்றோம். மற்ற விஷயங்கள் வரும், மரணத்திற்கு பிறகு உள்ள வாழ்க்கை இருக்கு இல்லையா, அது பின்னாடி வரும். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாசா தொழுகை நடத்தும் பொழுது ஆண் மையத்தாக இருந்தால், இறந்து போனவர் ஆணாக இருந்தால், அப்ப அவருடைய தலைக்கு பக்கத்துல தலைக்கு நேரம் நிற்பார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெண் மையத்தாக இருந்தால் அவங்களுடைய வயிற்றுக்கு நேரம் நிற்பாங்க. ஜனாசா அதாவது எதுக்குன்னு கேட்டா பின்னாடி வர்றவங்களுக்கு தெரிஞ்சு போறதுக்காக வேண்டி. திடீர்னு ஒருத்தவங்க வர்றாங்க, இமாம் எங்க நிக்கிறாருங்கிறத வச்சு என்ன செஞ்சுக்கலாம், ஆம்பளை இறந்துட்டாரா பொம்பளை இறந்துட்டாரான்னு கண்டுபிடிச்சுக்கலாம். அதுல ஏதாவது ஒரு வித்தியாசப்படுத்தணும் என்பதற்காக வேண்டி எல்லாத்திலையும் ஒரு சிஸ்டம் வச்சிருப்பாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதனால ஆண் இறந்தவர் ஆணாக இருந்தால் இந்த ஜனாசா இப்படி போடுறோம் இல்லையா, அவர் தலைக்கு நேரம் நிக்கணும், தலைக்கு நேரம் இமாம் நிக்கணும். பெண் மையத்தாக இருந்தால் அவங்களுடைய வயிற்றுக்கு நேரம் நிக்கணும், ஒரே மாதிரியா நின்றக்கூடாது. ஆணுக்கு தனியாக, ஆண் மையத்துக்கு தனியாக இமாம் நிற்க வேண்டும், பெண் மையத்துக்கு வேற இடத்துல நிற்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெண்மணி வயிற்றுப்போக்கில் இறந்த பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபகாம வஸ்தஹா, அவருக்கு தொழுகை நடத்தும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணுடைய நடுப்பகுதியில வயிற்றுக்கு நேர அவர்கள் நின்றார்கள் என்ற ஹதீஸ் சஹீஹுல் புகாரியில 332, 1331, 1332 ஆகிய ஹதீஸ்களில் நம்ம பார்க்கலாம். இது பெண் ஜனாசாவா இருக்கும் பொழுது அவங்க வயிற்றுக்கு நேரம் நின்றிருக்கிறார்கள் என்பதற்கு ஆதாரம். அதே மாதிரி அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்க ஒரு ஜனாசா, ஒரு ஆணுடைய ஜனாசாவை கொண்டு வர்றாங்க. கொண்டு வந்த உடனே ஃபகாம ஹியால ரஸிஹி, தலைக்கு நேரம் நிக்கிறாங்க. அனஸ் ரலியல்லாஹு, இது ரசூலுல்லாஹ் சம்பந்தப்படல, இப்ப பின்னாடி வரும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சம்பந்தப்படல. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜனாசா தொழுகைக்காக நிற்கும் பொழுது ஒரு ஜனாசா கொண்டு வர்றாங்க. ஃபர்ஸ்ட் ஆம்பளை ஜனாசா. ஆம்பளை ஜனாசாவுக்கு தலைக்கு நேரம் அவர்கள் நின்றார்கள். பிறகு சும்மஜாவு பி ஜனாசத்தி இம்ராத்தி மின் குரைஷின், குரைஷ் வம்சத்தை சேர்ந்த ஒரு பெண்ணுடைய ஜனாசாவை, உடலை கொண்டு வந்தார்கள். அப்ப என்ன செஞ்சாங்கன்னா ஃபகாம ஹியால வஸ்தி சரீர், அந்த சரீர்னா சந்தாக்கு பெட்டியுடைய நடுப்பகுதியில் நினைஞ்சுக்கிட்டாங்க. சந்தாக்கு பெட்டியோட வச்சுதான் சொல்லிப்பாங்க, பாடி வெளியெடுத்து வச்சு செய்ய மாட்டாங்கல்ல. அந்த சந்தாக்கு பெட்டியுடைய நடுப்பகுதியில் என்ன செஞ்சாங்க, நின்றார்கள். அப்ப நின்ற உடனே சஹாபாக்கள் காலத்துல, தாபீன்கள் காலத்துல எல்லாம் எதையாவது ஒண்ணு செஞ்சாங்க, வித்தியாசமா செஞ்சாங்க என்று சொன்னா தனித்தனியா இருந்து யாரும் கவனிச்சிருக்க மாட்டாங்க. பெண் மையத்து வரும்போது நடுவில் நின்றுப்பாரு, அது ஒரு டிஃபரெண்டா தெரியாது, மக்கள் எங்க நின்றாருன்னு கவனிக்க மாட்டாங்க. ஒரு ஆண் மையத்து வரும்போது தலைக்கிட்டு நிற்பாரு, அதையும் மக்கள் கவனிச்சிருக்க மாட்டாங்க. ரெண்டும் வரும்போது டிஃபரெண்ட் காட்டுறாங்க, அப்பதான் மக்களுக்கு தெரியும். பக்கத்துல கொஞ்ச நேரத்துக்கு ஒருக்கா ரெண்டு மையத்து வந்தவுடனே இங்க நிக்கிறாரு, மர இங்க மாறுறாரு. அப்ப என்ன இது ஆம்பளைக்கு தனியா பொம்பளைக்கு தனியா நிக்கிறாருன்னு இப்பதான் மக்கள் கவனிக்கிறாங்க. இதுக்கு முந்தைய அவர் அப்படித்தான் சொல்லிப்பாரு, ஆண் மையத்து வந்தா தலைக்கு நேரம் நிற்பாரு, யாரும் கவனிச்சிருக்க மாட்டாங்க. பெண் மையத்து வந்தா வயிற்றுக்கு நேரம் நிற்பாரு, யாரும் கவனிச்சிருக்க மாட்டாங்க. ஒரு நேரத்தில் ரெண்டு பக்கத்துல ரெண்டு தொழுகை நடக்கும் பொழுது ஒரே ஆட்களை ரெண்டையும் பாக்குறாங்க. இங்க நின்று மாறுறாரு, இடம் மாறுறாரு, எதுக்கு இவரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உடனே கேள்வி கேட்டுவாங்க. என்ன நீ இஷ்டத்துக்கு சரியா ரசூல் அப்படி செஞ்சாங்களான்னு கேட்டுவாங்க. எதோ புதுசா பார்த்தாலும் உங்களுக்கு வித்தியாச சந்தேகம் வந்தாலும் உடனே அபுல் அலா பின் ஜியாதுங்கிற ஒருத்தர் அங்க நிக்கிறவர் கேட்கிறாரு, ஹாக்கதா ராயத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காம அலல் ஜனாஸத்தி மகாமக மின்ஹா வமினர் ரஜுலி மகாமக மின்ஹு
இப்ப ஆண் ஜனாசாவுக்கு நீங்க நின்றீங்களே இந்த மாதிரியான இடத்திலையும், பெண் ஜனாசாவுக்கு நீங்க நின்றீங்களே இந்த மாதிரியான இடத்திலையும் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்றுக்கிறாங்களா, நீங்களா இஷ்டத்துக்கு செய்றீங்களா அப்படின்னு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட அவர் கேட்கிறார். கேட்டவன கால நாம், ஆமா ரசூலுல்லாஹ் செஞ்சதை பார்த்தா நான் செய்யறேன், நானா இஷ்டத்துக்கு செய்யல. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண் மையத்துக்கு நடுவில் நின்றார்கள் என்பதற்கு ஆதாரம் கிடைக்கிறது புகாரில. ஆம்பளை மையத்துக்கு தலைக்கு நேரம் நின்றார்கள்ங்கிறதுக்கு நேரடியா ஆதாரம் கிடைக்கல. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரெண்டுக்கு டிஃபரெண்ட் பண்ணி அவங்க தொழுது காட்டி விட்டு ஒருத்தர் கேள்வி கேட்கும் பொழுது இப்படித்தான் நானும் பார்த்திருக்கிறேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதிருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. இது ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் தான். இது திருமதியில 955, அபூதாவுதுல 2779, இப்னு மாஜாவுல 1483, முஸ்னத் அஹ்மத் என்ற நூல்ல 11735, அதே நூல்ல 12640. இந்த எண்கள்ல எல்லாம் ஆண் மையத்துக்கு ஒரு இடத்துல நிக்க வேண்டும், பெண் மையத்துக்கு தொழுகிறதா இருந்தால் ஒரு இடத்துல நிக்க வேண்டும் என்று நம்ம காட்டிருக்கோம். ஏன்னா துவா செய்யும் பொழுது துவா செய்யறோம் இல்லையா, இவரை மன்னிப்பாயாக நம்ம அரபில சொல்றதா இருந்தா அல்லாஹும் மக்ஃபிர் லஹுன்னு சொல்லணும் ஆம்பளையா இருந்தா. பொம்பளையா இருந்தா அல்லாஹும் மக்ஃபிர் லஹா அப்படின்னு சொல்லணும். ஹூ ஹான்னு மாத்தணும். ஆம்பளையா இருந்தா ரலியல்லாஹு அன்ஹுங்கிறீங்கல்ல, ஆம்பளைன்னா ரலியல்லாஹு அன்ஹு, பொம்பளைன்னா ரலியல்லாஹு அன்ஹா. இத பின்னாடி நிக்கிறவர் துவா ஓதணுமே, அந்த ஹூ எங்க போடணும் ஹா எங்க போடணும் அவருக்கு ஒரு பிரச்சனை இருக்குதுல, இதை பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். ஆம்பளையா பொம்பளையா யாரையும் விசாரிக்க வேண்டியதில்லை, இமாமுக்கு மட்டும் சொன்னா போதும். அவர் நிக்கிற இடத்தை பார்க்க வேண்டிய, தலைக்கு நேரம் நிக்கிறாரு நம்ம ஹூ போட்டு ஒதுக்கிற வேண்டியதுதான். வயிற்றுக்கு நேரம் நிக்கிறாரு, இப்ப இவனுக்கு நான் ஆம்பளை இருந்தா இவன், தமிழ்ல ஒன்னும் பிரச்சனை இல்லை, இவர்னு போயிடலாம். தமிழ்ல சொல்றதா இருந்தா ஆம்பளையா இருந்தாலும் இவரை மன்னிப்பாயாகன்றலாம், பொம்பளையாக இருந்தாலும் இவரை மன்னிப்பாயாக சொல்லலாம். இவர் அவருங்கிறது ஒரு பொதுவா வச்சுக்கிட்டு இருக்கிறோம். அரபில் அப்படி சொல்ல முடியாது. ஆம்பளைன்னா இவனை மன்னிப்பாயாகன்ற அரபில சொல்லணும், பொம்பளைன்னா இவளை என்றுதான் சொல்லணும். ரெண்டுக்கும் பொதுவான ஒரு வார்த்தை அரபில கிடையாது. அப்ப அரபியில் அந்த துவா ஓதும் பொழுது ஆம்பளைக்கு உரிய வார்த்தை பெண்ணுக்கு உரிய வார்த்தை எங்க பயன்படுத்தணும் என்பதை பின்பற்றவங்களுக்கு தெரிய வேண்டும் என்று சொன்னால் பார்த்தவனே அடையாளம் இருக்க வேண்டும். அதுதான் ஒரு அறிவுபூர்வமாக தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்திருக்கிறாங்க. இது ஒரு விஷயம். அடுத்தது ஒரு நடைமுறை இருக்கிறது. அதாவது ஜனாசா தொழுகை நடக்கிறதா இருந்தால் மஸ்ட் கம்பல்சரியா 3 ஸ்டெப் நிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நடைமுறையை எல்லாரும் நடைமுறைப்படுத்திட்டு வர்றாங்க கட்டாயமா. எந்த அளவுக்கு சொன்னா மொத்தமா 7 பேர் தான் நிற்பாங்க, 7 பேரையும் 3 ஸ்டெப் ஆக்குவாங்க. ஒரு ஸ்டெப்புக்கு கூட ஆள் நிக்காது ஒரு ஜனாசாவுக்கு. 3 ஸ்டெப் அளவுக்கு ஆளுக்கு நிறைஞ்சு வரும் பொழுது 3 ஸ்டெப் ஆக்குனா அது ஒரு கணக்கு. 3 ஸ்டெப்புக்கு இல்ல, ஒரு ஸ்டெப்புக்கு ஆள் 10 பேர் தான் இருப்பாங்க. உடனே என்ன செய்வாங்க, இங்கிட்டு ஒரு 4 பேர், அப்புறம் ஒரு 3 பேர், அப்புறம் ஒரு 3 பேராக 3 வரிசையில நிப்பாட்டி தொழுகிறது என்பதை ஒரு மரபாக நிறைய பேர் கடைபிடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நிறைய பள்ளிகள், நிறைய இமாம்கள் இதை போதிக்கிறாங்க. குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுவோம்னு சொல்லக்கூடிய சில ஜமாத்துகள்ல கூட இதை ஒரு சட்டமாக அமுல்படுத்தி கொண்டு வர்றாங்க என்பதை பார்க்கிறோம். இது பற்றி மார்க் என்ன சொல்லுது? 3 ஸ்டெப்பா தான் நிக்கணுமா, இருக்கிற மக்களை வச்சு நின்றுக்கணுமா, மக்கள் எந்த அளவுக்கு வர்றாங்க அதுக்கு தகுந்த மாதிரி என்ன நமக்கு சட்டம் என்ன, முதல் சபை ஃபர்ஸ்ட் நிறைக்கணும், முதல் சபையில இடம் காலியா இருந்தா 2வது சபை நிறைக்க கூடாது, நிக்க கூடாது, இப்படி எல்லாம் மற்ற தொழுகைக்கு இருக்கிறது. பொதுவா தொழுகையில ஃபர்ஸ்ட் சபை நீங்க பூர்த்தி பண்ணுங்க, அதுல இடம் இருக்கும்போது 2வது சபையில நீங்க நிக்க கூடாது, 2வது சபையில இடம் இருக்கும்போது 3வது சபையில நிக்க கூடாது என்றெல்லாம் மற்ற தொழுகைக்கு சட்டம் இருக்கிறது. ஆனா ஜனாசாவை நின்றுடுவாங்க எல்லாருமே. ஜனாசா தொழுகையில் மட்டும் என்ன செய்வாங்க, அந்த சப்புல இடம் இருந்தாலும் சரி 3 சப்பு இல்லையில அப்படிங்கிறதுக்காக மீறுவாங்க. அதுக்கு என்ன ஆதாரம் கேட்டா சில ஹதீஸ் இருக்கிறது. அந்த ஹதீஸ் அதனுடைய கருத்தையும் அவர்கள் சரியா புரிந்து கொள்ளல, அந்த ஹதீஸுடைய அறிவிப்பாளர்களும் சரியில்லாம இருக்கிறாங்க. ஆட்களும் சரியில்லை சொல்ற ஆட்கள் அப்படியே சரிந்து வைத்துக் கொண்டால் கூட அந்த கருத்தில் வரல என்பதற்கு வேற சான்றுகள் எல்லாம் கிடைக்கிறது. அது என்ன ஹதீஸ் என்று சொன்னால், திருமதியில 949, அபூதாவுதுல 2753, இப்னு மாஜாவுல 1479, இந்த 3 நம்பர்ல உள்ள ஹதீஸ்ல இருக்கிறது. என்ன இருக்குன்னு கேட்டா, மன்சல்லா அலைஹி ஸலாஸத்து சுஃபூபின், யாருக்கு 3 சஃப் மக்கள் தொழுகிறார்களோ ஃபக்கத் அவுஜப, அவருக்கு உறுதியாயிடுச்சு, சொர்க்கம் உறுதியாயிடுச்சு அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. 3 சஃப் யாருக்கு தொழுகிறாங்களோ அவங்களுக்கு சொர்க்கம் உறுதியாயிடுச்சு அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக இந்த திருமதியில 949, அபூதாவுது 2753, இப்னு மாஜாவுல 1479 ஆகிய ஹதீஸ்கள் இருக்கிறது. அப்ப இதை வச்சுக்கிட்டு தான் 3 சஃப் தொழுதா சொர்க்கம் உறுதின்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்கல்ல. அதனால நம்ம என்ன செய்வோம், இருக்கிற ஆட்களே 3 ஆக்கிக்கிறோம் ஆக்குறாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு கேட்டா,
இதுல முகமது இப்னு இஸ்ஹாக் அப்படிங்கிறவர் அறிவிக்கிறார். இவர் முந்திய அவர் யார்கிட்ட கேட்கிறாரு அந்த அறிவிப்பாளர் விட்டுட்டு வேற ஒரு ஆளை, அதாவது இப்ப என்கிட்ட கேட்கிறாரு என்ன விட்டுருவாரு, எனக்கு யார் சொன்னாங்க அவர் பேரை சொல்லுவாரு. இப்படி இவர் நேரடியாக கேட்காத செய்திகளை எல்லாம் இவர் கேட்ட மாதிரி அறிவிக்கக்கூடிய ஆளு முகமது இப்னு இஸ்ஹாக்ங்கிறவர். இவர் இந்த ஹதீஸில் அவர் தான் அறிவிக்கிறார். யஸீத் இப்னு அபி ஹபீப் என்பவர் சொன்னதாக சொல்றாரு. அதை இவர் தனக்கு முந்தைய அறிவிப்பாளரை விட்டு அறிவிக்கிற ஒரு ஆளு முகமது இப்னு இஸ்ஹாக்ங்கிறவர். இது கொஞ்சம் விவரமா கூட நீங்க புரிஞ்சுக்கொள்ளலாம். அறிவிப்பாளர்கள் சஹா அந்த ஹதீஸ்களை அறிவிக்கக்கூடியவர்கள் ரெண்டு விதமான அறிவிப்பாளர்கள் இருக்கிறாங்க. உதாரணமா இப்ராஹிம் ஒரு அறிவிப்பாளர், இவருக்கு இஸ்மாயில்ங்கிறவர் சொன்னார்னு வைங்க. அப்ப இஸ்மாயில் எனக்கு அறிவித்தார், இஸ்மாயில் இவருக்கு சொல்லியிருந்தா எப்படி வாசகத்தை போடணும், இஸ்மாயில் எனக்கு சொன்னார்னு சொல்லணும். எனக்கு சொன்னார்னு சொல்லிடுவாரு, ஆனால் கண்டிப்பா கேட்டிருக்காருன்னு அர்த்தம். அப்படி சொல்லாம இஸ்மாயில் சொன்னாரு எனக்கு சொன்னார்னு சொல்றது இல்ல, இஸ்மாயில் சொன்னாரு அப்படின்னு அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர்களும் இருக்கிறாங்க. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கிறது. இஸ்மாயில் எனக்கு சொன்னாரு என்று சொன்னால் நான் அவரை பார்த்திருக்கிறேன் அர்த்தம், அவர்கிட்ட நேரடியாக கேட்டிருக்கிறேன் அர்த்தம், எங்க ரெண்டு பேருக்கு சந்திப்பு இருந்திருக்கு அர்த்தம். இஸ்மாயில் எனக்குங்கிற வார்த்தை எடுத்து இஸ்மாயில் சொன்னார்னு சொன்னா அது பார்த்திருக்கின்ற அவசியமே கிடையாது. இப்ப நான் கூட என்ன செய்யலாம், காந்தி சொன்னார்னு உங்களுக்கு சொல்லலாம். ஏன் காந்தி சொன்னார் ரசூலுல்லாஹ் சொன்னார்னு நான் சொல்லலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க 1400 வருஷம் ஆச்சு, நான் என்ன சொல்றேன் உங்கள்கிட்ட, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நானா ரசூலுல்லாஹ் பார்த்தேன், ரசூலுல்லாஹ் எனக்கு சொன்னார்னு சொல்ல முடியுமா? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் நான் அறிவிக்கலாம், அபூபக்கர் சொன்னார்னு அறிவிக்கலாம், உமர் சொன்னார்னு அறிவிக்கலாம். ஏன்னு கேட்டா எனக்கு சொன்னார் நான் சொன்னேன், எத்தனை பேர் இடையில இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா இல்லையா? அப்ப அறிவிக்கிறவங்க எப்படி அறிவிக்கணும்னு கேட்டா எனக்கு சொன்னார் இந்த வார்த்தை என்ன செய்யணும், அவங்க சொல்லணும். இந்த முகமது இப்னு இஸ்ஹாக் என்ன பண்றாருன்னு கேட்டா எனக்கு சொன்னார்னு சொல்லாம யஸீத் இப்னு ஹபீப் சொன்னாருங்கிறார். அப்படி சொல்ற காரணத்தினால இந்த முகமது இப்னு இஸ்ஹாக்குடைய அறிவிப்பு என்ன செய்ய மாட்டாங்க, ஏத்துக்கிற மாட்டாங்க. ஆட்களை விட்டு அறிவிப்பாரு. இவர் நேரவே கேட்டிருக்க மாட்டாரு, கடைசி உள்ளார போய் சொல்லுவாரு. இவர் யாரை நேரடியா பார்த்தது இல்லையோ, யாரை கேட்டது இல்லையோ அவங்க பேரை சொல்லுவார், நடுவில் 3 பேர் விட்டுருவாரு, நடுவில் 2 பேரை விட்டுருவாரு. இவர் அறிவிக்கிற ஆட்களை பாத்தீங்கன்னா இவருக்கும் அவருக்கும் காலமும் ஒத்துக்கிறாரு, ரொம்ப பின்தங்க நாளா இருப்பாரு. அந்த மாதிரியான ஒரு ஆள் வழியாக வருதுங்கிறது ஒரு காரணம். 2வது காரணம், நீங்களே இதை பாருங்க, இருக்கிற 5 பேரை 3 சொம்பு வைக்கணுங்கிற அர்த்தத்திலே இருக்குது. அதுல என்ன இருக்குது, எந்த ஒரு மனிதனுக்கு 3 சபு அளவுக்கு மக்கள் தொழுகிறாங்களோ அவங்களுக்கு சொர்க்கம் உறுதியாச்சுன்னா அன்றைக்கு இருந்த அந்த மஸ்ஜித் நபவியில அந்த பள்ளிவாசல்ல 3 சபு நிறைய அளவுக்கு மக்கள் வரணும்னு அர்த்தம். மக்கள் அந்த அளவுக்கு வரணும்னு அர்த்தமா, அல்ல இருக்கிற 3 பேர் வந்தாலும் ஒவ்வொரு ஆளும் நிப்பாட்டி 3 சபு ஆக்குன்னு அர்த்தமா? 3 சபு அளவுக்கு மக்கள் வரணும். அதிகமான மக்கள் வந்தார்களே ஆனால் அவங்களுக்கு அதிக துவா கிடைக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு கூடுதல் நன்மை கிடைக்கும். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு அகமதுல வரக்கூடிய ஒரு அறிவிப்பு எப்படி வருதுன்னு கேட்டா, மாமின் மூமினின் யமூத்து, ஏதாவது ஒரு மூமின் இறந்து விடுவானேயானால் போய் சல்லி அலைஹி உம்மத்தும் மினல் முஸ்லிமீன், முஸ்லிம்களில் ஒரு பெரும் சமுதாயம் அவருக்கு தொழுகை நடத்துகிறது. எந்த அளவுக்கு பெரும் சமுதாயம் என்று கேட்டால் பலகு அங்கூனு சலாத்த சுகுபி, 3 சபு நிறைகிற அளவுக்கு பெரிய சமுதாயம், பெரிய எண்ணிக்கை. அந்த 3 சபுக்கு அர்த்தம் என்ன வழங்கி போச்சா, 3 சபுன்னு மட்டும் அந்த ஹதீஸ்ல வருது. இந்த ஹதீஸ்ல என்ன வருது, ஒரு பெரிய கூட்டம் தொழுவன்னு, அந்த கூட்டம் எவ்வளவு பெருசா இருக்குன்னு, மஸ்ஜித் நபவி இருக்குதா ரசூலுல்லாஹ்வுடைய பள்ளிவாசல், அதுல 3 சபு நிறைகிற அளவுக்கு ஒரு பெருங்கூட்டம் தொழுவார்களே, ஆனால் அவர்களுக்கு உறுதியாகிவிட்டது என்றுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு சொல்றாங்க. அதனால 3 சபு அளவுக்கு மக்கள் வந்தால் நல்லதுன்னு சொல்லலாமே தவிர இருக்கிற 2 பேரையே 3 சபு ஆக்கணுங்கிறதுக்கு 2 பேர் வந்தா அப்படி 3 சபு ஆக்குவாங்க. 3 பேர் வந்தா என்ன செய்வாங்க, ஒரு சபுக்கு ஒரு ஆளை போட்டு விட்டுருவாங்க. வந்தவர் 2 பேர்னு சொன்னா 3 சபு ஆக்க இயலுமா? அப்படி ஆக்குறது அந்த மாதிரி கிடையாது. அந்த அர்த்தம் தப்பா விளங்கிட்டு இருக்கிறாங்க என்பதை விளங்கிக்கிறது ஒண்ணு. அடுத்தது என்னன்னு கேட்டா, இதுல அபு உமாமா அறிவிக்கிறாங்க, அது ஒரு ஹதீஸுங்க. அது எப்படின்னு கேட்டா, ஒரு ஜனாசா கொண்டு வர்றாங்க, வந்தா 7 பேர் தான் நிக்கிறாங்க. இப்ப நடைமுறையில் செய்யறாங்க அதே மாதிரி 7 பேர் வந்தா 3 சபு ஆக்குவாங்கல்ல, 7 பேர் தான் இருக்கிறாங்க ஜனாசாவுல கலந்து கொள்ற ஆளுக்களை. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இப்ப ஜால சலாசத்தன் சபன், 3 பேரை ஒரு சபு ஆக்கினார்கள். இஸ்னைனி சபன் இஸ்னைனி சபன், 2 பேர் ஒரு சபு 2 பேர் ஒரு சபு, 3 பேர் ஃபர்ஸ்ட் சபு, 2வது சபுல 2 பேர், 3வது சபுல 2 பேர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதார்கள் என்று அபு உமாமா அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் தபரானியில மூஜமுல் கபீர்ங்கிற நூல்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஹதீஸ்ல இப்னு லஹியா என்ற ஒரு ஆள் இடம்பெறுகிறார். இவர் பலவீனமான ஆள்.
இவர் நிறைய புக்கெல்லாம் எழுதி வச்சிருந்தாரு. அந்த புக்ல இருந்து பார்த்து அறிவிக்கும்போது கரெக்டா அறிவிப்பாரு. இவருடைய புக்கெல்லாம் எரிஞ்சு போச்சு ஒரு காலகட்டத்தில். அப்புறம் நினைவாற்றல் இருந்து அறிவிக்கும் போது ஒண்ணுகளுக்கு ஒண்ணு சொல்ல ஆரம்பிச்சாரு. யாவோ சக்தி குறைஞ்சு போச்சு அவருக்கு. புக்கை பார்த்து யார் பழகுனாங்கன்னு வைங்களேன், புக் இல்லாட்டி அவங்களுக்கு ஒழுங்கு அறிவிக்கல. இந்த ரெஃபரன்ஸ் நான் பார்க்காம பேசணும்னு வந்தேன்னா நான் பாட்டு பார்க்காம பேசிடுவேன். இது பார்த்துதான் பேசணும். பேப்பர் கொண்டு வரும்போது எடுத்துட்டு போயிட்டான்னு வைங்க, எனக்கு சொல்ல இயலாது. அதுக்கு தயாரா வந்தா தான் அது சொல்ல இயலும். பேப்பர்லாம் இருக்குங்கும் போது மனசுல ஏறாது. பேப்பர் இல்லாம நம்ம வந்தா மனசுல ஏத்திக்கிட்டு வருவோம். அப்ப பேப்பர் வச்சுக்கிட்டு போய் அறிவிச்சு இவர் பேப்பர் மிஸ் பண்ணிட்டாரு, எரிஞ்சு போச்சு. கிதாபெல்லாம் எரிஞ்சு போன உடனே அதுக்கப்புறம் இவர் பாட்டுக்கு என்ன செய்யறாரு, ஒன்னு அடக்கம் ஒன்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாருங்கிற காரணத்தினால இவருடைய அறிவிப்புகளை ஏத்துக்கிற மாட்டாங்க. அந்த இப்னுல் அஹியா என்பவர் தான் இதை சொல்கிறாரு. அதனால 3 சபு ஆக்கணும் அவசியம் கிடையாது. 3 சபு நிறைகிற அளவுக்கு மக்கள் வரணும் அப்படிங்கறதா அதுக்கு அவசியம். இன்னும் சொல்ல போனால் முஸ்லீம்ல வரக்கூடிய ஒரு ஹதீஸ் இதுக்கு நமக்கு தெளிவு தருது. 1576 அதுல என்ன வருதுன்னு கேட்டா, ஆயிஷா நாயகி அறிவிக்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக, மாமின் மையத்தின் துஸல்லி அலைஹி உம்மத்தும் மினல் முஸ்லிமீன யப்லுகூன மிஅத்தன், 100 பேர் அளவு கொண்ட ஒரு கூட்டம் ஒரு முஸ்லிமுக்கு தொழுகை நம்பரை போட்டுறாங்க. இப்ப அந்த 3 சபுக்கு அர்த்தம் என்னன்னு பாருங்களா, நம்பர் தான் முக்கியம். 100 பேர் கொண்ட ஒரு கூட்டம் ஒருவருக்கு யஸ்வூன லஹு பரிந்துரை செய்து துஆ செய்வார்களே, தொழுகை நடத்துவார்களே, ஆனால் இல்லா ஷஃபௌ ஃபீஹி, அவர்கள் அந்த மையத்துக்கு செய்த ஷஃபாத்தை பரிந்துரையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதில்லை. ஜனாசா தொழுகை ஷஃபாத் தானே பண்றோம். ஜனாசா தொழுகைங்கிறது நம்ம ருக்கு செய்தாவா செய்யறோம். ஜனாசா தொழுகையில் நம்ம கேட்கறது என்ன, மூத்தா போன ஆளுக்காக வேண்டி அல்லாஹ்ட்ட ஒரு ரெக்கமெண்ட் தான் பண்ண போறோம். அந்த துவாவை பார்க்கணும், துவா நாம சொல்லுவோம். அந்த துவாவை பார்க்கும் பொழுது உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி ஒரு 100 பேர் கொண்ட கூட்டம் கூடி இவரை மன்னிப்பாயாக, ஒரு சொர்க்கத்தை கொடுப்பாயாக, கபர் வேதனை லேசாக்குவாயாக அப்படின்னு பரிந்துரை செய்வார்களே ஆனால், துவா செய்வார்களே ஆனால், அவன் விஷயத்தில் அவர்கள் செய்த துவா ஏற்றுக்கொள்ளப்படும். அப்ப நம்பர் அதிகரிக்கிறது நல்லது. நம்பர் அதிகரிக்கிறதுக்காக வேண்டி சொல்லி அனுப்பலாம். அதிகமான பேர் ஒருத்தருக்கு தொழுவிக்கிறது விரும்பினா அதுக்குரிய ஏற்பாடுகளை நம்ம செய்யலாம். அதே மாதிரி ஆனா 100 சரியான 100 இருக்கணும். 100 என்னது, அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கிடுறாங்க. உன்னோட இந்த மாதிரிலாம் வரும்ல காலம், பேருக்கு முஸ்லீமா இருப்பாங்க, அல்லாஹ் இணை கற்பிப்பாங்க. இதெல்லாம் ஒரு கணக்கா? இணை கற்பிக்க சிறுக்கு வைக்கிற எல்லாம் ஒரு கணக்கில் வருவாங்களா? 3/4 பேர் சிறுக்கு வைக்கிறார்கள் மாறிட்டு வருது அல்லாஹ்வுடைய கிருபையினால. எல்லாம் கபர் வணங்கக்கூடியவர்களும் பேருக்கு முஸ்லீமா இருந்துகிட்டு நான் ஒரு ஆண்டவரை மைந்தன் ஆண்டவர் ஊழலாம் போய் அல்லாஹ் ரெக்கமெண்ட் பண்ணி இந்த ஜனாசா கிடைக்குமா? கிடைக்காது தானே. அதுக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இன்னொரு சந்தர்ப்பத்தில் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, மாமின் ரஜுலின் முஸ்லிமின் யமூத்து, ஒரு முஸ்லிம் இறந்து விடுவானேயானால் ஃபயக்கும் அலா ஜனாசத்திஹி 40 ரஜுலன், அவருடைய ஜனாசாவில் ஒரு 40 பேர் நின்று சொல்வார்களே, ஆனால் அந்த 40 எப்படி இருக்க வேண்டும் என்றால், லா யுஷ்ரிகூன பில்லாஹி ஷையா, அல்லாஹ்வுக்கு எதையும் இணையாக்காமல் இருக்கணும். காயத்து போடாம இருக்கணும், தர்காவுக்கு போகாம இருக்கணும், அவுலியாவின் கூப்பிடாம இருக்கணும், நல்லது கெட்டது அவங்கள்ட்ட கேட்காம இருக்கணும், கொடுமரத்தை வணங்காம இருக்கணும். இப்படி எல்லா வகையிலையும் அல்லாஹ்வுக்கு எதையும் இணை கற்பிக்காமல் அல்லாஹ் மட்டும்தான் என்று நம்புகிற ஒரு 40 பேர், குறுக்கி எடுத்த 40 பேர் அவருக்கு தொழுகை நடத்துவார்களே, ஆனால் இல்லா ஷஃபாஹுமுல்லாஹு ஃபீஹி, அவங்களுடைய துஆவை அவர் விஷயத்தில் எல்லாம் கண்டிப்பா ஏற்றுக்கொள்கிறான். அதனால நம்ம என்ன செய்யணும், நல்ல ஏகத்துவ நம்பிக்கை உள்ள மக்களுக்காக சொல்லி ஒரு 40 பேராவது கூட்டுறதுக்கு முயற்சி பண்ணலாம். நம்ம குடும்பத்தில் யாராவது இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னா, நல்ல தௌஹீத் கொள்கையில உறுதியா இருக்கக்கூடிய மக்கள் ஜனாசா கல்யாணத்துக்கு கூப்பிடுறோமா இல்லையா, 40 பேரை ரசூலுல்லாஹ் ஆர்வம் ஊட்டுறாங்கன்னு சொன்னா, 100 பேர் ஆர்வம் ஊட்டுறாங்கன்னு சொன்னா, அதுக்கு உழைக்கிறான்னு அர்த்தம். ஆர்வம் ஊற்ற ஒரு விஷயத்துக்காக வேண்டி உழைக்கிறது தப்பு இல்லையில, அதுவாக கூடுவோம் வகையில் அவர் எல்லாத்துக்கும் நம்ம தான் போய் சொல்லணும். 40 பேர் வரணும்னு சொன்னா, ஒரு 100 பேருக்கு 200 பேருக்கு சொன்னாலும் 40 பேர் வருவாங்க, ஒரு 500 பேருக்கு சொன்னாலும் 100 பேராச்சும் வருவாங்க. அப்ப நம்ம இறந்து போனவர்களுக்கு அந்த துவாக்கள் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், நல்ல தௌஹீதுல நல்ல பிடிப்பு உள்ளவங்க, கொள்கையில உறுதியா இருக்கிறவங்க என்று நமக்கு உள்ளத்துல நமக்கு தெரியாது, வெளிப்படையா உள்ள நமக்கு தெரியும்ல. வெளிப்படையாக நம்ம அறிந்து வைத்திருக்கிற ஆட்களுக்கெல்லாம் சொல்லி, எப்படி நீங்க ஜனாசாவில் கலந்துக்கிறீங்க, எங்க அப்பா ஜனாசாவில் நீங்க சொல்லுவோம், நீங்க சேரணும், எங்க அம்மா ஜனாசாவில் நீங்க கலந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டு நம்ம அழைத்து ஒரு 40-100 பேரை என்ன செய்யணும், குறைந்தபட்சம் கூடுவதற்கு முயற்சி பண்ணணும் என்பது சஹீஹ் முஸ்லிம்ல 1577. இதுலதான் இணை கற்பிக்காமல் இருக்க வேண்டும் என்ற கண்டிஷனோட வருகிறது. இப்படி எல்லாம் ஜனாசா தொழுகையை முறையை வழங்கிக் கொள்ள வேண்டும். ஜனாசா தொழுகையில் அதிகமான பேர் பங்கெடுக்க வேண்டும், இமாம் எப்படி நிற்க வேண்டும், யாருக்கு தொழுகை நடத்தலாம், யாருக்கு தொழுகை நடத்தக்கூடாது, இந்த விவரங்களை எல்லாம் நம்ம நினைச்சிட்டோம், அச்சு முடிச்சிட்டோம். இப்பதான் ஜனாசா தொழுகைக்கு உள்ள நம்ம போறோம். ஜனாசா தொழுகை நிறைய பேருக்கு தெரியறதே இல்லை, தெரியாதனால நிறைய பேர் தொழுவது இல்லை. எல்லாரும் ஆசை இருக்கு,
பாப்பாவுக்கு தொழுகை நடத்தணும் மகனுக்கு ஆசை இருக்கு, அவனுக்கு தெரியாது. ஜனாசா தொழுகை எப்படி யாரு அந்த நேரத்தில் சொல்லி கொடுத்து மனப்பாடம் பண்ணவும் முடியாது. அதனால என்ன பண்றான், ஜனாசா தொழுகை மிஸ் பண்ணிடுறான். சொந்தக்காரங்க எல்லாம் என்ன செய்யல, குறிப்பா பெண்களுக்கு ஜனாசா தொழுகை தெரியுமா, அவங்களுக்கு இல்லைன்னு ஆகி வச்சுக்கிட்டோம். அப்ப ஜனாசா தொழுகை எப்படி சொல்லுவாங்க விவரமே இனிமேல் தான் அவங்க தெரிஞ்சுக்கிற அளவுல நிலைமை இருக்கிறது. அதுக்காக வேண்டிய உன்னிப்பா கவனமாக நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். ஜனாசா தொழுகை என்று சொன்னால் இமாம் நின்றாரா, பின்னாடி அதிகமான மக்களை சேர்க்கிறோமா, நின்றுறோம். இமாம தலைக்கு நேரவோ வயிற்றுக்கு நேரம் நிக்கிறாரு. நின்ற உடனே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் கேட்டா, ஜனாசா தொழுகைக்கு 4 தக்பீர் சொல்லணும் குறைஞ்சபட்சம். 4க்கு கீழே 3 தக்பீர் 2 தக்பீர் சொன்னதாகவெல்லாம் ஆதாரம் கிடைக்கல. ஆனால் 4, 5, 6, 7, 8, 9 வரைக்கும் ஆதாரம் கிடைக்கிறது. அதிகமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது 4 தக்பீர் தான். சிலர் விஷயத்தில் 5 தக்பீர் சொல்லி இருக்கிறாங்க, சிலருக்கு 6 தக்பீர் சொல்லி இருக்கிறாங்க. 7, 8, 9 4 to 9 வரைக்கும் ஒவ்வொரு ஜனாசாவுக்கு ஒவ்வொரு விதமான எண்ணிக்கையில தொழுது இருந்தாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அதிகமாகவும் மிக வலிமையான அறிவிப்பாளர்கள் கொண்ட ஹதீஸ்லையும் உள்ளது என்னன்னு கேட்டா 4 கிட்ட நிறைய ஆதாரங்கள் கிடைக்கிறது. 4 போதும், நம்ம ரொம்ப போட்டு குழம்ப தேவையில்லை. எது ரொம்ப உறுதியானதாகவும் எது அதிக தரவையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்திருக்கிறார்களோ அதையே நம்ம நடைமுறைக்கு எடுத்துக்கொள்ளலாம். உதாரணமா 5 சொன்னார்கள் என்பதற்கு நீங்கள் பார்க்கிறதா இருந்தால் முஸ்லீம்ல 1589வது ஹதீஸ்ல பார்க்கலாம். ஏன்னா 4க்கு மேல இருக்கிறதுக்கா ஒண்ணே உதாரணத்துக்கு சொல்லி காட்டுறேன். அப்படிலாம் செஞ்சுக்கலாம். இருந்தாலும் 4 தக்பீர் சொல்ல வேண்டும். அதுக்கு என்ன ஆதாரம், ஒரு ஆதாரத்துக்கு தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். சஹீஹுல் புகாரியில 1245வது ஹதீஸ் அதுல இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் நஜ்ஜாஷிய பில் யௌமில் லதி மாத பிஹி خرج الى المصلى فسب بهم وكبر 4. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நஜ்ஜாஷி மன்னர் இறந்த அன்னைக்கு முசல்லாங்கிற அந்த திடலுக்கு போனார்கள். அங்கதான் ஜனாசா தொழுகை நடத்துறதுக்கு மக்கள் எல்லாம் வர சொல்லி போறார்கள். போய் சஃபபிஹிம் மக்களை எல்லாம் சஃபாக அணிவகுக்க செய்தார்கள். அணிவகுத்து விட்டு கப்பர 4 தடவை தக்பீர் சொன்னார்கள். ஜனாசா தொழுகை என்றாலேயே 4 தக்பீர் தான். ருக்கு கிடையாது, சைதா கிடையாது, அத்தையாத்து கிடையாது, உண்மை கிடையாது. நின்ற மணிக்கு 2 முடிச்சிருந்தா ஜனாசா தொழுகை என்பது. அப்ப ஜனாசா தொழுகைக்கு குறைஞ்சது எவ்வளவு இருக்கு, 4 தக்பீர் விளங்கிக்கிறேன். ஒரு மறுதியில ஒரு இமாம் 5 தொழுகிறான், ஆஹா கேடாயிருச்சு நினைச்சிடக்கூடாது. 9 வரைக்கும் போனாலும் பிரச்சனை இல்லை. 4 வரைக்கும் கண்டிப்பா செய்யணும். 4க்கு குறைச்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாசாவுக்கு தக்பீர் சொன்னது கிடையாது. ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், அல்லாஹ் அக்பர் தக்பீர் சொல்லணும். இந்த தக்பீர் சொல்லும் பொழுது ஜனாசா தொழுகைக்காக வேண்டி கையை உயர்த்துறோம்ல, பெரும்பாலும் நீங்க பாத்தீங்கன்னா அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் 4க்கு என்ன செய்வாங்க, கைகளை உயர்த்தி தொங்க போடுவார்கள். அதுக்கு எந்த விதமான ஆதாரமும் நமக்கு கிடைக்கவே இல்லை. ஒவ்வொரு தக்பீருக்கும் கையை உயர்த்தணும். கையை உயர்த்துவதற்கு நீங்கள் மற்ற தொழுகைகளுக்கு வருது. என்ன வருது, 4 தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை உயர்த்துவாங்க. ஃபர்ஸ்ட் தக்பீர் தஹ்ரீமாவுக்கு கையை உயர்த்துவார்கள். ருக்குவுக்காக வேண்டி ஒரு தடவை கையை உயர்த்துவார்கள். ருக்குல எந்திரிச்ச உடனே ஒரு தடவை கையை உயர்த்துவார்கள். 2வது ரக்காத்து முடிச்சு 3க்கு எந்திரிப்பாங்களே, அப்படி எந்திரிச்சு அப்போ ஒரு தடவை உசத்துவாங்க. 4 இடம் தான் தொழுகையில கையை உயர்த்துற இடம் என்று இதுக்கு ஏராளமான ஹதீசுகள் இருக்கிறது. சாதா தொழுகைகளுக்கு ருக்கு சஜிதாவெல்லாம் கொண்ட இறைவனுக்கு தொழுகை இருக்குது. அது இது தொழுகை இல்ல, பேர் தான் ஜனாசா தொழுகை. இது உண்மையில இறந்தவரை நம்ம சொல்லுகிறோம், அவருக்கு செய்யற துவா. இது துவா தான். ஜனாசா தொழுகை என்பது இறந்தவருக்கு செய்யற துவா தான். இதுல அந்த மாதிரி இருக்குதான்னு கேட்டா அப்படி கிடையாதுங்க. 4 தக்பீர் சொன்னார்கள் வருதே தவிர ஒவ்வொரு தடவையும் கையை ஒசத்துனாங்கன்னு வைங்க, அது அறிவிக்கப்படாம இருக்குமா, அறிவிக்கப்படாம இருக்காது. தக்பீர்ங்கிற வார்த்தைக்கு அல்லாஹ் அக்பர் என்று சொல்லுவது. தக்பீர்ங்கிற அரபி வார்த்தைக்கு கைய நம்ம என்ன செய்யணும்னு கேட்டா, தக்பீர்ங்கிற வார்த்தைய தப்பான இடத்துல யூஸ் பண்ணதுனால நமக்கு தக்பீர்னால கையதான் ஞாபகத்துக்கு வரும். தக்பீர் சொல்லுவதுங்கிறது பேர தக்பீர் கட்டுறேன்பாங்க. தக்பீரையா கட்டுறீங்க நீங்க, தக்பீர் வாயினால சொல்றது. தக்பீர் சொல்லி கையை கட்டுறோம்னு சொல்லணும். இப்படி கட்டுறாங்கல்ல, இதுக்கு என்ன பேரு, தக்பீர் கட்டிட்டாங்க. தக்பீர் எப்படி கட்டுவீங்க, தக்பீருக்கு அர்த்தமே என்ன, அல்லாஹ் அக்பர் என்று வாயால் மொழிகிறதுக்கு பேர் தான் தக்பீர். அப்ப தக்பீர் சொல்லி கையை கட்டுவது என்று சொல்றதுக்கு பதிலா நம்ம எப்படி பழகி இருக்கணும், தக்பீர் கட்டுறது, தக்பீர் கட்டிட்டேன் அப்படின்னாங்க. தக்பீரை கட்டவும் முடியாது, தக்பீரை சொல்லத்தான் முடியும். அல்லாஹ் அக்பர்ங்கிற வார்த்தைக்கு பேர் தான் தக்பீர். இப்ப தஸ்பீஹ்னா என்ன, சுப்ஹானல்லாஹ். தஹ்மீதுனா என்ன, அல்ஹம்துலில்லாஹ். தஸ்லீம்னா என்ன, அஸ்ஸலாமு அலைக்கும். தஹ்லீல்னா என்ன, லா இலாஹ இல்லல்லாஹ். தக்பீர் அல்லாஹ் அக்பர். அப்ப தக்பீர்ங்கிற சொல்லுக்கு அர்த்தம் என்ன, அல்லாஹ் அக்பர் என்று சொல்வதுதான் தக்பீர். அப்ப தக்பீர் கட்டுதல் இந்த கையை சம்பந்தப்படுத்தி பழகிட்டதுனால இவங்க என்ன பண்றாங்க, அல்லாஹ் அக்பர் தக்பீர் 4 தடவை தக்பீர், தக்பீர்னா கையை கட்டுறது அப்படின்னு இவங்க விளங்கிட்டாங்க. தக்பீர்னா அல்லாஹ் அக்பர் ஃபர்ஸ்ட் கட்டணுங்க.
ஃபர்ஸ்ட் கட்டுறது எதை வச்சு விளங்குறோம்? எந்த தொழுகையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவக்கினாலும் கைகளை உயர்த்துவார்கள். அந்த கிரவுண்ட்ல முதல் தக்பீருக்கு நீங்க கையை உசத்தி கட்டிக்கிறீங்க. கட்டிட்டீங்களா? கையை கட்டுறீங்க. அதுக்கப்புறம் என்ன? அல்லாஹ் அக்பர் சொல்லத்தான் வேணும். ரெண்டாவது தக்பீர் என்ன செய்யணும்? அல்லாஹ் அக்பர் சொல்லுங்க. மூணாவது தடவை ஒரு அல்லாஹ் அக்பர் சொல்லுங்க. நாலாவது தடவை அல்லாஹ் அக்பர் சொல்லுங்க. சொல்றதுக்கு பேர் தான் தக்பீரை தவிர இப்படி ஒசத்துறதுக்கு பேர் என்ன இல்ல, தக்பீர் கிடையாது. அப்ப ஃபர்ஸ்ட் விளங்கிக் கொள்ள வேண்டும், முதல் தடவை தக்பீர் சொல்லும் பொழுது கைகளை உயர்த்த வேண்டும். அது ஜனாசா தொழுகையில் அப்படி உயர்த்த வேண்டும் என்று நிறைய ஹதீஸ்கள் வந்தாலும் அதெல்லாம் பலவீனமா இருக்கிறது, ஒண்ணு கூட அது நிற்காது. ஆனால் பொதுவா தொழுகைக்கு வசத்தணும் இருக்குதுல, பொதுவாக மற்ற தொழுகைகளுக்கு வரும் பொழுது இதத்தக சலா தொழுகையை துவக்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைகளை உயர்த்துவார்கள். அது நமக்கு போதும். எந்த தொழுகையை துவக்கினாலும் கைகளை வசத்தித்தான் அந்த தொழுகை துவக்கப்படும். கைகளை வசத்தான தொழுகிறது கிடையாது. இது அனைவரும் ஏற்றுக்கொண்ட, எந்த கருத்து வேறுபாடும் இல்லாமல் எல்லோரும் ஒப்புக்கொண்டிருக்கிற ஒரு விஷயம் கைகளை உயர்த்துவது என்பது. அதனால பொதுவாக கைகளை உயர்த்த வேண்டும் என்ற அடிப்படையில் முதல் தக்பீருக்கு மட்டும் என்ன செய்யணும்? கைகளை உயர்த்த வேண்டும். மற்றபடி ருக்கு சஜிதாவுக்கு தான் அடுத்த கையை உயர்த்தினாங்கன்னு வருது. ருக்குவுக்கும் ருக்குல எந்திரிக்கிறதுக்கு அதுக்கு கிடையாது. அதனால ரெண்டாவது வருஷத்துல பேச்சு இந்த ஜனாசா தொழுகையில வராது. இது முடிஞ்சிருச்சா? சரி, கையை உயர்த்திட்டோம். ஜனாசா தொழுகைக்கு நெஞ்சில கையை கட்டினாங்கன்னு ஆதாரம் தரனா கிடைக்காது. தொழுகைக்கு கட்டின ஆதாரம் தான் இருக்கும். ஜனாசா தொழுகைக்கு கட்டினாங்களான்னு காட்டாங்கன்னா அப்ப ஒன்னொன்னுக்கா லொகருக்கு காட்டுன்னு கேட்க வேண்டியதாக்கிறோம். அசருக்கு கட்டினாங்களான்னு காட்டுன்னு கேட்க வேண்டியதான். மகரிபுக்கு ஒரு தொழுகையில கட்டினாங்கன்னு மொட்டையா வந்தா அதுக்குள்ள எல்லாம் சேர்ந்துக்கிறோம். தொழுகையில நெஞ்சில கையை கட்டினாங்கன்னு வந்து விடுமையானால் அது வித்திருக்கும் கட்டினாங்க, லோகருக்கும் கட்டினாங்க, அசருக்கும் கட்டினாங்க, பரலுக்கும் கட்டினாங்க, சுண்ணத்துக்கும் கட்டினாங்க, அது தொழுகையில் அனைத்துக்கும் என்றுதான் வந்துருமே தவிர ஜனாசா தொழுகைக்குன்னு தனி ஆதாரத்தை தேடினீர்களே ஆனால் அப்படி எந்த ஒரு ஆதாரமும் ஹதீஸ்ல கிடையாது. அதனால ஆதாரம் பொதுவாக உங்களுக்கு சொல்றோம். தொழுகைக்கு கையை உயர்த்துவது பொதுவாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் கையை உயர்த்திக் கொள்ள வேண்டும். தொழுகைக்கு நெஞ்சில கையை கட்டுவது என்பது பொதுவாக இருக்கிறது. அதன் அடிப்படையில் ஜனாசா தொழுகையில் என்ன செய்யணும்? கைகளை உயர்த்தி நெஞ்சில் கட்டிக்கொள்ள வேண்டும். இதுக்கு ஆதாரம் தேவையில்லை. மற்ற தொழுகைக்கு உள்ள ஆதாரமே போதும். பொதுவாக தொழுகைக்குரிய ஆதாரங்கள் நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கீங்கல்ல, அதுவே இதற்கெல்லாம் போதுமானதா இருக்கிறது. அடுத்து என்ன செய்யணும்? தக்பீர் கட்டி போடுறோம். கட்டினவன என்ன செய்யணும்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் அல்லாஹ் அக்பர் தக்பீர், நானும் தக்பீர் கட்டுறேன்னு சொல்றேன் பாத்தீங்களா, அப்படி பழகி போச்சு. தக்பீர் சொல்லி கையை கட்டிவிட வேண்டும். கையை கட்டின பிறகு என்ன செய்யணும்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் அல்ஹம்து சூரா ஓதணும். ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? அந்த இது ஓதுறதுலாம் கிடையாது. இந்த தொழுகைக்கு மஜ்ஹத்து அல்ல அல்லாஹும்ம பாயித் பைனி அது மாதிரி எல்லாம் ஓதியதற்கெல்லாம் ஒரு ஆதாரம் நமக்கு கிடைக்கல. ஆனால் என்ன வருதுன்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் இப்னு அப்பாஸ் அவர்கள் ஒரு நாள் தொழுகை நடத்துறாங்க, ஜனாசா தொழுகை. ஜனாசா தொழுகை நடத்தும் பொழுது சத்தம் போட்டு அல்ஹம்து சூரா வேற ஓதுறாங்க. ஜனாசா தொழுகையில அல்ஹம்து சூரா என்ன செய்யறாங்க? சத்தம் போட்டு எல்லாருக்கும் விளங்குற மாதிரி ஓதுறாங்க. ஃபர்ஸ்ட் தக்பீர்ல ஓதுன உடனே எல்லாரும் ஒரு மாதிரியா பாக்குறாங்க. என்ன சத்தம் போட்டு ஓது உங்க கேட்டதே இல்லை வரைக்கும். இவர் சத்தம் போட்டு ஓதுறாரு என்ற உடனே தொழுது முடிச்ச உடனே சொன்னாங்க, நான் எதுக்கு சத்தம் போட்டு தெரியுமா? எல்லாம் ஊமையாட்ட உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க, ஓதணும்னு உங்களுக்கு தெரியவே இல்லை. எதுக்காக நான் சொன்னேன் என்றால், யாலமும் அன்னஹா சுன்னத்தும், அது சுன்னத்து என்பதை அறிவிப்பதற்காகத்தான் நான் இவங்க விளங்கிக் கொள்ளணுங்கிறது தான் நான் செஞ்சேன். அல்ஹம்து சூரா சத்தம் போடணுங்கிறது கிடையாது. நான் சத்தம் போட்டது காரணம் என்னன்னு கேட்டா, அல்லாஹ்வுக்கு தக்பீர் கட்டி சும்மா நிக்கிறீங்க, சும்மா நிக்க கூடாது. என்ன செய்யணும்? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சூரத்துல் ஃபாத்திஹா நீங்க ஓதணும், அது நீங்க தெரிஞ்சுக்கணும் என்பதற்கு நான் சத்தம் போட்டேன் என்று இப்னு அப்பாஸ் சொல்றாங்க. இது புகாரியில 1335வது ஹதீஸ்ல இடம்பெற்றிருக்கிறது. அதே மாதிரி இதுல எப்படி வருதுன்னு கேட்டா, சல்லைத்து கல்ஃப இப்னு அப்பாஸ், இப்னு அப்பாஸுக்கு பின்னாடி நான் ஜனாசா தொழுகை தொழுதேன். கராபி ஃபாத்திஹத்துல் கிதாப், அவங்க அல்ஹம்து சூரா ஓதினார்கள். கால அவர்கள் சொன்னார்கள், லியஅலமு அன்னஹா சுன்னத்தும், இது ஒரு நபி வழி என்பதை அவர்கள் அறிந்து கொள்வதற்குத்தான் நான் அப்படி ஓதினேன் அப்படிங்கிற சத்தம் போட்டு ஓதிருக்கிறேன். இல்லாட்டி மக்களுக்கு எப்படி தெரியும் ஓதுனது? சரி, இது ஒன்னாச்சா. ஹாக்கிம்ல என்ன வருதுன்னு கேட்டா, சல்லா இப்னு அப்பாஸ் அலா ஜனாசத்தின், இதே ஹதீஸ் வேற கொஞ்சம் வார்த்தை மாற்றமாக வருகிறது. ஒரு ஜனாசாவிலே இப்னு அப்பாஸ் தொழுகை நடத்தினார்கள். ஃபஜஹர பி அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ்வை சத்தம் போட்டு ஓதினார்கள். சத்தம் போட்டு ஓதினார்கள் வாசகமும் சேர்ந்து வருகிறது. சும்மா கால பிறகு அவர்கள் சொன்னார்கள், இன்னமா ஜஹர்து, நான் எதற்கு சத்தம் போட்டு ஓதினேன் தெரியுமா? லி தஅலமு அன்னஹா சுன்னத்துன், அது சுன்னத்து என்று நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் வேணும்னு சத்தம் போட்டு ஓதினேன். இது நபி வழிதான். சுன்னத் இப்னு அப்பாஸ் செஞ்சது நமக்கு மார்க்கம் இல்ல, அவர் செஞ்சு விட்டு என்ன சொல்றாரு? இது நபி வழியும் ரிப்போர்ட் பண்றாரு. அதான் ஆதாரம். நபிகள் சுன்னத்துங்கிற வார்த்தையை சஹாபி பயன்படுத்தினார்னா அது நபி அப்படி செய்ய பார்த்திருக்காருன்னு அர்த்தம்.
சுன்னத்துங்கிற வார்த்தையை நபிகள் நாயகம் செய்யும் போது பார்க்காவிட்டால் ஒரு சஹாபி பயன்படுத்த மாட்டாங்க. நம்ம காலத்துல சுன்னத்துக்கு அர்த்தமே வேலையா போச்சு. சுன்னத்து ஜமாத்தும்பாங்க, சுன்னத்துக்கு மாற்றமா செய்யறதா சுன்னத்து ஜமாத்தும்பாங்க. சுன்னத்து படி நடக்கிறது பேர் சுன்னத்து ஜமாத்து இல்ல, எல்லாமே சுன்னத்துக்கு மாற்றமா இருக்கும். ஒண்ணுபடி சுன்னத்துப்படி நடத்த மாட்டாங்க. எல்லாம் பிதஅத்து ஜமாத்தா இருக்கிறவங்க என்ன செய்வாங்க, சுன்னத்துங்கிற வார்த்தை அந்த சுன்னத்து கிடையாது. சஹாபாக்கள் காலத்துல தாபியீன்கள் காலத்துல சுன்னத்து என்ற சொல் எதுக்குதான் பயன்படுத்தப்படும், அல்லாஹ்வுடைய ரசூல் செஞ்சு இருக்கணும், அதத்தான் சுன்னத்துங்கிற வார்த்தையால் குறிப்பிடுவார்கள். அப்ப இப்னு அப்பாஸ் என்ன பண்றாங்க, நான் ஓதுனேன், நானா ஓதல, ரசூல் வழி, நபி வழி. அது சுன்னத்துங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம், நபி வழி. நபி வழி என்று நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நான் செஞ்சேன். அப்ப நபி வழின்னு ஒரு ரிப்போர்ட் பண்ண காரணத்தினால இது ஹதீஸ் ஆயிடுது, ரசூலுல்லாஹ் சம்பந்தப்பட்டுறாங்க, மார்க்கம் ஆயிடுது. ஃபர்ஸ்ட் தக்பீர்ல என்ன வழங்கிட்டோம், அல்ஹம்து சூரா ஓத வேண்டும். அது சத்தமா ஓத வேண்டிய சில நேரங்கள்ல மக்களுக்கு தெரியல, சும்மா உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஏன்னு சொல்லுங்க, 5 வக்து தொழுகைக்கு ஜனாசா தொழுகைக்கு வித்தியாசம் இருக்குது. 5 வக்து தொழுகைக்கு அடிக்கடி வந்து தொழுகிட்டு இருக்கிறதுனால எல்லாருக்கும் தெரியும் என்னென்ன ஓதணும். இந்த ஜனாசாங்கிறது 6 மாசத்துக்கு ஒருக்கா வந்து ஒருத்தர் கலந்துக்கிறாரு, அவரே மறந்துடுவாரு. அப்படி இருக்கிற காரணத்தினால ரொம்ப மறந்துட்டாங்கன்னு வைங்களேன், ஒரு நாளைக்கு இடையில இப்படி சத்தம் போட்டு ஓதி இருந்தாங்கன்னா நம்ம குழப்பமா கூட வந்திருக்காது. இப்னு அப்பாஸ் செஞ்ச மாதிரி மக்களுக்கு விளங்குறதுக்காக வேண்டி ஒரு சத்தம் போட்டு கூட ஓதிக்கலாம். சத்தம் போட்டு வரதுக்கு தடை ஒன்றும் கிடையாது. அப்ப வந்து ரகசியமா ஓதணும், மக்கள் விளங்க மாட்டாங்கன்னு இருந்தால் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்காக என்ன செய்யலாம், சத்தம் போட்டு ஓதுறாங்க ஓதிக்கலாம். அப்ப ஃபர்ஸ்ட் தக்பீர்ல என்ன ஓதணும், சூரத்துல் ஃபாத்திஹா அல்ஹம்து சூரா ஓத வேண்டும். அல்லாஹ் அக்பர் தக்பீர் சொல்லி கையை கட்டிய பிறகு அந்த 2வது தக்பீருக்கு முதல் தக்பீர். ஆனா இன்னொரு கவனிக்கணும், ஜனாசா தொழுகைன்னு சொல்லுறாங்களே, அல்லாஹ் காப்பாத்தணுங்க, ஒரு ஜனாசாவுக்கும் அந்த இவர்களால் நன்மையே கிடைக்காது. ஏன், அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் இந்த தக்பீரையே சொல்லிட்டு இருக்கிறது ஜனாசா தொழுகையா? 4 தக்பீருக்கு இடையில விஷயங்கள் இருக்கிறது. 4 தக்பீர் சொல்லணும்னா ஒரு தக்பீருக்கு மறு தக்பீருக்கு இடையில செய்ய வேண்டிய காரியங்கள்லாம் இருக்கிறது. இவங்க என்ன செய்யறாங்க, அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அஸ்ஸலாமு அலைக்கும். பாத்தீங்கன்னா எந்த ஒரு நன்மையாவது அல்லாஹ்வை புகழ்வதற்கு பெருமைப்படுத்துவதற்காக ஜனாசா தொழுகை அது தேவை. அதுதானே ஜனாசா தொழுகை. அல்லாஹ்வை பெருமைப்படுத்திட்டு நடுவுல அந்த ஜனாசாவுக்கு செய்ய வேண்டிய வேலையை செய்யணும், அவருக்கு கோரிக்கை வைக்கணும். பெரும்பாலும் 99 பள்ளிவாசல்கள் 99% இமாம்கள் ஜனாசா தொழுகை என்ற பெயர்ல இந்த மையத்துக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை, பாவ மன்னிப்பை, துவாவை நாசமாக்கி கொண்டிருக்கிறார்கள். அப்ப எந்த அல்ஹம்து சூராவும் ஒரு சூரா ஓதுற அளவுக்கு ஒரு ஜனாசாவில் உங்களுக்கு இடம் கிடைச்சிருக்குமா? அப்ப என்ன மௌத்தான ஆட்களுடைய உயிரோட விளையாடுறாங்க பாருங்க. இறந்து இல்லாத பாத்தியா மட்டும் நிறைய ஓதுறாங்க. இது இருக்கிற துவா ஓத மாட்டேங்கிறாங்க. அங்க வாசல்ல வச்சுக்கிட்டு ஒண்ணு, கபர் வாசல்ல ஒண்ணு, பள்ளிவாசல் வாசல்ல ஒண்ணு அடக்கணும், சொல்றது முடிச்சவனும் பெரிய துவா ஓதுவாங்க. தொழுகைக்குள்ள பாண்டு கேட்டா அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னதெல்லாம் விட்டுவிட்டு தொழுகு முடிச்சுட்டு சாட்சி ஆண்டுகிட்டு 1/2 மணி நேரம் துவா ஓதுவாரு. ஜனாசாவில் கபரை கொண்டு அடக்கிட்டு ஒரு துவா ஓதுறாரு. எதை ஓதுன்னு ஃபர்ஸ்ட் நீங்க வந்து தொழுகையை ஒழுங்கா, ஜனாசா தொழுகை என்பதற்கு எப்படி 10 நிமிஷமாவது ஆகுங்க. ஜனாசா தொழுகை ஒழுங்கா நம்ம அந்த மையத்துக்காக வேண்டி நம்ம ஓதுனோமையானால் அதை முறையா தொழுது முடிக்க என்ன செய்ய ஒரு 10 நிமிஷமாவது ஆகும். ஆனா 10 செகண்ட் கூட ஆகாது. நம்ம சமுதாயத்துல ஜனாசா தொழுகை நடத்துற அந்த முறையை பார்த்தீர்களே, ஜனாசாவுக்கு கிடைக்க ஹக்க அந்த உரிமையை பறிக்கிறாங்க. இது நம்ம ஃபைட் பண்ணி என்ன செய்யணும், அது நிலைநாட்டணும். அதுதான் நம்ம அந்த சொந்தக்காரங்க கையில எடுத்துருந்தோம். இவங்கள்ட்ட விடாம நீங்க ஒதுங்கிறோம், நாங்க பாத்துக்கணும், நம்ம இஹ்லாஸோட அது ஒழுங்கான முறையில் நம்ம செஞ்சிருவோம். ஃபர்ஸ்ட் என்னன்னு கேட்டா அந்த அல்ஹம்து சூராவை ஓத வேண்டும். அடுத்து வந்து நசையில 1963வது ஹதீஸ்ல என்ன உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், இப்னு அப்பாஸ் சத்தம் போட்டு தானே ஓதி இருக்கிறாரு, சத்தம் போட்டு ஓதுனா நம்மளும் சத்தம் போட்டு தானே ஓதணும், அஹ்ல ஹதீஸ் ஜமாத்தில் உள்ளவங்க சத்தம் போட்டு தான் ஓதிட்டு இருக்காங்க, அதான் சத்தம் நினைத்துக் கொண்டு. ஆனால் நசையில வரக்கூடிய இதே செய்திய அபூ உமாமா அவர்கள் அறிவிக்கிறார்கள், அஸ்ஸுன்னத்து பிஸ்ஸலாத்தி அலல் ஜனாஸா, ஜனாஸா தொழுகையில சுன்னத்தான முறை என்னவென்றால் ஐ யக்ராபி தக்பீரத்தில் உலாபி உம்முல் குர்ஆன் முஹாவதத்தன், உம்முல் குர்ஆன் என்று சொல்லக்கூடிய அல்ஹம்து சூராவை, உம்முல் குர்ஆன் குர்ஆனுக்கு தாய், குர்ஆனுடைய தாய் என்று பொருள்படுகிற அல்ஹம்து சூராவை ரகசியமா ஓத வேண்டும், சுன்னத்து அப்படின்னு அபூ உமாமா அவர்கள் வந்து ரிப்போர்ட் பண்றாங்க. அதான் சுன்னத்து, அதான் நபி வழி என்று சொல்லக்கூடிய செய்தி நசையில 1963வது ஹதீஸ்ல இருக்கிறது. ஃபர்ஸ்ட் என்ன விளைக்கிறமே, 4 தக்பீர் சொல்ல வேண்டும். ஃபர்ஸ்ட் தக்பீர் சொன்ன பிறகு 2வது தக்பீருக்கு இடையில நம்ம என்ன செய்யணும், அல்ஹம்து சூரா ஃபர்ஸ்ட் ஓத வேண்டும். இது எல்லாருக்கும் நமக்கு தெரியும். அல்ஹம்து சூராவோட சேர்த்து இன்னொரு சூரா ஓதணும். அதே தக்பீர்ல, 2வது தக்பீர்ல இல்ல, முதல் தக்பீர்லயே அல்ஹம்து சூரா ஓதுறது எப்படி சுன்னத்தோ, அதுக்கப்புறம் ஒரு குல் ஹுவல்லாஹ் சூராவோ இல்ல தெரிஞ்ச சூரா ஏதோ ஒன்னு என்ன செய்யணும், ஒவ்வொருத்தரும் ஓதிக்கொள்ள வேண்டும்.
அது எங்க ஆதாரம் இருக்குன்னு கேட்டா நசையில 1961வது ஹதீஸ்ல வருகிறது. கராபி ஃபாத்திஹத்துல் கிதாபி இப்னு அப்பாஸ் தான் ஃபாத்திஹத்துல் கிதாபையும் ஓதினார்கள், அல்ஹம்து சூராவையும் ஓதினார்கள், சூரத்தின் ஒரு சூறாவையும் ஓதினார்கள். அல்ஹம்து ஓதினார்கள் ஒரு அறிவிப்புல வருது. அவர் இந்த சூரா ஓதுனதை சொல்ல மறந்துட்டார் ஒரு அறிவிப்பாளர். இன்னொரு அறிவிப்பாளர் என்ன செய்யறாரு, அப்துல்லா இப்னு தல்ஹா பின் அப்துல்லா இப்னு அவுஃப்ங்கிறார் சொல்றாரு, நான் இப்னு அப்பாஸுக்கு பின்னாடி நின்று தொழுதிருக்கிறேன். அந்த இப்னு அப்பாஸ் அவர்கள் வந்து ஜனாசா தொழுகையில அல்ஹம்து சூரா ஓதி முடித்த பிறகு ஒரு சூரத்தின் ஒரு சூறாவையும் ஓதினார், ஒரு ஜஹர ரெண்டையும் சத்தமாகவே ஓதினார். ஹத்தா அஸ்மானா எங்களுக்கு கேட்கிற அளவுக்கு சத்தமாக ஓதினார். ஓதி முடித்த உடனே அவருடைய கையை பிடிச்சுக்கிட்டு நான் கேட்டேன், என்ன இது ஏன் இப்படி ஓதுனீங்க, சத்தமா ஓதுனீங்க? கால சுன்னத்துன், இதுவும் சுன்னத்து நபி வழிதான். அல்ஹம்துக்கு அப்புறம் ஒரு சூறா ஓதுறது நபி வழிதான். ஹக்குன், இது சரிதான், நபி வழி என்று அவர் ரிப்போர்ட் பண்ணாருங்கிற செய்தி நசையில 1961வது ஹதீஸ்ல இடம்பெற்றிருக்கிறது. அப்ப அல்லாஹ் அக்பர் என்று சொல்ல வேண்டும், அல்ஹம்து சூரா ஓத வேண்டும், ஒரு இன்னொரு அடிஷனல் சூறாவை என்ன செய்யணும், ஓதிக்கொள்ள வேண்டும். இது முதல் தக்பீருக்கு செய்ய வேண்டியது. அதை ஓதி முடிக்கிற அளவுக்கு இமாம் டைம் கொடுக்கணும். அல்ஹம்து சூராவுக்கு அப்புறம் ஒரு சூறாவும் ஓதுவதற்கு எப்படி லொஹர்ல டைம் கொடுக்கிறாரோ, முதல் ரக்காத்துல லொஹர்ல கொடுப்பார்ல, அந்த மாதிரியான ஒரு டைம் அவர் கொடுக்க வேண்டும். அடுத்து என்ன செய்யணும் என்று கேட்டால், இரண்டாவது ரக்காத்துல இரண்டாவது தக்பீர்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் ஓத வேண்டும். ஃபர்ஸ்ட் வந்து அல்லாஹ்வுக்கு, இரண்டாவது ரசூலுல்லாஹ்வுக்கு துவா, மூணாவது நாலாவது தக்பீர்கள்ல தான் இறந்தவருக்கு துவா. மொத்தம் நாலு தக்பீர்லயும் நமக்கு வேலை இருக்கிறது. ஃபர்ஸ்ட் தக்பீர்ல என்ன, இறைவனுக்கு செய்யற கடமைகள், அவனுடைய வேதத்தை, அவனுடைய குர்ஆனை என்ன செய்யணும், ஓதி அல்லாஹ்வை புகழ்றதுக்கு பயன்படுத்திக்கிறணும். இரண்டாவது பொதுவாக துவாவுடைய முறையே என்ன, ஃபர்ஸ்ட் ஹம்து செய்யணும், அப்புறம் ஸலவாத், அப்புறம் தானே துவா. ஃபர்ஸ்ட் வந்து ஹம்து அல்லாஹ் புகழ்வதற்காக வேண்டி முதல் தக்பீரை வந்து பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இரண்டாவது தக்பீர்ல என்ன செய்யணும்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஸலவாத் சொல்ல வேண்டும். அவ்வளவுதான் ஹதீஸ்ல வருதே தவிர இந்த ஸலவாத்னு குறிப்பிட்டு வரல. ஆனால் நம்ம வந்து பொதுவாக தொழுகைக்கு கற்று தந்திருக்கிறாங்கல்ல, அந்த ஸலவாத்தை சொல்லிக் கொள்வதுதான் சிறந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாலும் சரிதான், அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் தாலும் அது ஸலவாத் தான். ஆனாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையில் ஓதுவதற்கு ஒரு தொழுகை ஸலவாத் கற்று தந்திருக்கிறாங்க. நம்ம அத்தஹியாத்துல ஓதுறோம், அத்தஹியாத்துல ஓதுற அதை இப்ப கியாமுல ஓதணும். அத்தஹியாத்துல ஓதுறோம்ல, நின்றுகிட்டு ஒரு ஸலவாத் ஓதக்கூடாது. மற்ற தொழுகையில, ஜனாஸா தொழுகையில நின்ற நிலையில் என்ன செய்யணும், அத்தஹியாத் இல்லாத காரணத்தினால அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத், அல்லாஹும்ம பாரிக்கும் சேர்ந்து தான் ஸலவாத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். இதை ஓதணும். இது அதிகபட்சம் இது பெருசா இருக்கனால இவ்வளவு டைம் அவர் கொடுக்கணும். தெரியாதவங்க சின்ன ஸலவாத் ஓதிட்டு போறாங்க, தெரிஞ்சவங்க ஓதுவாங்கல்ல. அதனால இமாம் என்ன பண்ணணும், ஒரு முதல் தக்பீர்ல வந்து அல்ஹம்து சூராவும் இன்னொரு சூறாவும் ஓதுற அளவுக்கு ஒரு டைம் கொடுக்கணும், அவரும் ஓதணும், மக்களுக்கு அந்த டயத்தை கொடுக்கணும். இரண்டாவது ஒரு அல்லாஹ் அக்பர் என்று சொல்ல வேண்டும். சொல்லிய பிறகு அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின்ல இருந்து அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வரைக்கும் இந்த ரெண்டையும் ஓதுவதற்கு எவ்வளவு நேரம் இருக்கிறதோ அந்த நேரத்தை அவர் கொடுக்க வேண்டும். இமாமும் இந்த ஸலவாத்தை செய்யணும், தொழுகைக்கு உள்ள இந்த ஸலவாத்தா இருக்கிறதுனால இது 2-3 வகையான ஸலவாத் வருது. அத்தஹியாத்துல ஓதுற ஸலவாத்துகள் 2-3 வகையான ஸலவாத்துகள் வருது. ஏதாவது ஒண்ணு ஓதிக்கொள்ள வேண்டும், சின்ன சின்ன வார்த்தை மாற்றங்களோட வரும், அதை ஓதிக்கொள்ள வேண்டியது. அதுக்கு என்ன செய்யணும், மூணாவது நாலாவது தக்பீர்ல எதுவும் ஓதவே கூடாது, வெறும் துவா தான். மூணாவது நாலாவது தக்பீர்ல என்ன செய்யணும், குர்ஆனுடைய ஆயத்துகளையோ வேற எதையும் ஓதக்கூடாது. மையத்துக்கு வேண்டிய துவாவை என்ன செய்யணும், செய்ய வேண்டும். எப்படி வருது, இது சுனனுல் பைஹக்கியுடைய நூல்ல வந்து வால்யூம் 4 39ஆம் பக்கத்திலையும், இப்னு ஹிப்பான்ல 7வது வால்யூம்ல 346வது பக்கத்திலையும் இருக்கிறது. அன்ன சுன்னத்த ஃபி ஸலாத்தி அலல் ஜனாஸத்தி, ஜனாஸா தொழுகையில சுன்னத்தான முறை என்னவென்று சொன்னால், ஐயு கபீரல் இமாமு, இமாம் ஃபர்ஸ்ட் தக்பீர் சொல்ல வேண்டும். சும்மா யக்ரா பி ஃபாத்திஹத்துல் கிதாப் பாத தக்பீரத்தில் ஊலா சிர்ரன் ஃபீ நஃப்ஸிஹி, மனசுக்குள்ள முதல் தக்பீருக்கு பிறகு அல்ஹம்து சூராவை ஓத வேண்டும். சும்மா யுஸல்லி அலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்ல வேண்டும். வ யுக்லிசு துஆ லில் ஜனாஸத்தி பி தக்பீராத்தி, மற்ற தக்பீர்கள்ல என்ன மற்ற 2 3 4 7 9 வரைக்கும் இருக்குல்ல, அடுத்து வரக்கூடிய தக்பீர்கள்ல வந்து ஜனாஸாவுக்காக வேண்டி, இறந்தவருக்காக வேண்டி உள்ள தூய்மையோடு துஆ செய்ய வேண்டும்.
மூணாவது தக்பீர்லையும் உள தூய்மையோடு துவா செய்ய வேண்டும், நாலாவது தக்பீர்லையும் உள தூய்மையோடு துவா செய்ய வேண்டும். இந்த உள தூய்மையோடு துவா என்கிற வார்த்தை, யுகுலிசு துவாங்கிற வார்த்தை ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்கிறது. அந்த துவா எப்படி வரணும்? உள்ளத்திலிருந்து வர வேண்டும். எவ்வளவுக்கு முடியுமோ அவ்வளவுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? துவா செய்ய வேண்டும் என்று அது வருகிறது. இந்த மாதிரி வர்ற இடத்தையெல்லாம் நீங்கள் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நமக்கு தெரிஞ்ச ரசூலுல்லாஹ் கற்றுத்தந்த துவாக்கள் சொல்ல இருக்கிறது. அதையும் சொல்லி முடிச்ச பிறகு இறந்தவர் நம்முடைய சொந்தக்காரராவோ நம்முடைய அப்பா நம்முடைய அம்மாவா இருந்து நம்ம தொழுகை நடத்தணும்னு சொன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச பாஷையில தொழுகையில நின்று கொண்டு எப்படி அத்தஹியாத்துல நம்ம தாய்மொழியில துவா ஓதலாமோ, சஜிதாவில் தாய்மொழியில எப்படி துவா ஓதி கொள்ளலாமோ அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதிக்கிறாங்கல்ல. இப்ப தொழுகையிலேயே நம்ம அத்தஹியாத்துல ஓத வேண்டிய துவாவெல்லாம் ஓதிட்டு அந்த துவாவை முடிஞ்ச பிறகு நம்ம தமிழ்ல துவா செஞ்சுக்கலாம். தமிழ்நாட்டுக்கான தமிழ்ல துவா செஞ்சுக்கலாம், உருது பேசின உருதுல துவா செஞ்சுக்கலாம், அவரவர் தாய்மொழியில செஞ்சுக்கலாம். ஏன்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சும்மல் யதஹய்யர் மினல் மஸ்அலத்தி மா யஷா. அத்தஹியாத்துல அமர்ந்த பிறகு அவன் எதை விரும்பினான் அதையெல்லாம் கேட்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க. அத்தஹியாத்து ஓதி முடிச்ச பிறகு அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க என்ற துவாவையோ, அல்லாஹும்ம இன்னி லலம்து நஃப்ஸிங்கிற துவாவையோ எதையாவது ஒரு துவாவை ஓதி முடிச்சுட்டு என்ன செய்யணும்? மேற்கொண்டு டைம் இருந்தால் அல்லது தனியா நம்ம தொழுதால் நம்ம என்னென்ன விரும்புறோம் அதையில அத்தஹியாத்துல இருந்துகிட்டே கேட்கணும். தமிழ்ல கேட்கணும். தமிழ்ல தான் கேட்க இயலும். நம்ம உள்ளத்திலிருந்து கேட்கறாங்க. தமிழ் பேசுறோம் தமிழான கேட்க இயலும். அரபு நாட்டுக்கு அரபுல கேட்டு போயிருவோம். நம்ம விரும்பினது எல்லாம் கேளுன்னா விரும்பினதை நம்ம எப்படி கேட்போம்? விரும்பினதை கேளுங்கிற அந்த வார்த்தைகள் நமக்கு என்ன வழங்குது? விரும்பிய மொழியில கேளுங்கிறது அதுக்குள்ள அடங்கி இருக்குது. அப்பதான் விரும்பி இதெல்லாம் கேட்க இயலும். அதே மாதிரி தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஜனாஸா தொழுகையில ஓ யுக்லிசு துஆ லில் ஜனாஸா, ஜனாஸாவுக்காக துஆவை இக்லாஸோட அளப்பற்ற எண்ணத்தோட உள்ள தூய்மையோடு நீங்கள் செய்ய வேண்டும் அடுத்தடுத்த தக்பீர்லங்கறாங்க. அதனால நம்முடைய மொழியில் கூட என்ன செய்யலாம்? ஜனாஸாவுக்காக வேண்டி தமிழ்ல கூட நீங்க செஞ்சுக்கலாம். ஆனால் ரசூலுல்லாஹ் கற்றுத்தந்த துஆக்கள் சிலது இருக்குல்ல, அதை ஓதிட்டு செய்யுங்க. அந்த சுன்னத்தை நம்ம விட்டுற கூடாது. இந்த துஆ ஓதி இருக்கிறாங்கன்னு நமக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது, அதை சொல்லிவிட்டு செய்யணும். அது என்ன துஆ? இன்னும் சொல்ல போனால் இது எங்க இருக்குன்னா பைஹக்கில சொல்லிட்டேன்னா, அடுத்து இப்னு ஹிப்பான்ல ஒரு செய்தி வருகிறது, இதா ஸல்லைத்தும் அலல் ஜனாஸதி, ஜனாஸாவுக்கு நீங்கள் தொழுகை நடத்தினால் ஃபஅக்லிஸு லஹ துஆ, அந்த ஜனாஸாவுக்கான துஆவை உள்ளபூர்வமாக நீங்கள் செய்யுங்கள், உள்ளத்திலிருந்து செய்யுங்கள். அப்படி அதுக்கு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். அப்ப என்னென்ன துஆவெல்லாம் ஹதீஸ்ல வந்திருக்குது? அதாவது ஃபர்ஸ்ட் அல்ஹம்து சூரா பிளஸ் இன்னொரு சூரா, மறுபடியும் ஒரு அல்லாஹ் அக்பர், அதுக்கப்புறம் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் ஸலவாத், அதுக்கப்புறம் ஒரு அல்லாஹ் அக்பர், இப்ப துஆ, இன்னொரு அல்லாஹ் அக்பர், இப்ப துஆ. அதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த துஆக்களை எல்லாம் ஒரு தக்பீர்ல சொல்லிக்கலாம். அடுத்த தக்பீர்ல நம்ம இஷ்டத்துக்கு செய்யற துஆக்களை நாலாவது தக்பீர்ல நின்று நம்ம தாய்மொழியில கூட செஞ்சு கொள்ளலாம். அல்ல இந்த துஆக்கள்ல 4 துஆ ஆதாரப்பூர்வமான துஆ கிடைக்கிறது. அதுல 2 துஆவை மூணாவது தக்பீருக்கு அப்புறமும் இன்னும் 2 துஆவை நாலாவது தக்பீருக்கு அப்புறமா என்ன செய்யலாம்? செய்து கொள்ளலாம். அதுக்கு கணக்கு சொல்லப்படல. துஆ இக்லாஸா செய்யுங்க, அவ்வளவுதான். அடுத்தடுத்த தக்பீர்கள்ல இக்லாஸான முறையில நீங்கள் அவருக்கு துஆ செய்யுங்கன்னு வந்திருக்கிறது. அந்த துஆ என்ன? அவுஃப் இப்னு மாலிக் அவர்கள் சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஜனாஸாவுக்கு தொழுகை நடத்தினார்கள். நடத்தின உடனே அவங்க ஓதின துஆவை நான் என்ன மனப்பாடம் பண்ணிக்கிட்டேன். மனப்பாடம் பண்ணிட்டு அவர் சொல்றாரு, அந்த துஆவை கேட்டா அந்த மையத்தை நான் இருக்கலாம்னு ஆசைப்பட்டேன். அவ்வளவு அழகான துஆ. அவர் சொல்றாரு, அந்த மையத்துக்கு எப்படிப்பட்ட துஆ? ரசூலுல்லாஹ் கேட்ட அந்த துஆவை பார்த்த உடனே இந்த மையத்தை நம்ம இருந்திருக்க கூடாதா? நமக்கு ரசூலுல்லாஹ் இந்த துஆ கேட்டிருப்பாங்களே அப்படின்னு ஆசைப்படுற அளவுக்கு அந்த துஆ இருந்துச்சு. அதை நான் கேட்டு மனனம் செய்து வைத்துக் கொண்டேன் அப்படின்னு அவர் அறிவிக்கிறார். அந்த துஆ என்ன? இது சஹீஹ் முஸ்லிம்ல 1600வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த துஆ என்னன்னு கேட்டா, அல்லாஹும்ம மக்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு வஆஃபிஹி வஅஃபு அன்ஹு வஅக்ரிம் நுஸுலஹு வவஸ்ஸி முத்கலஹு வஅக்ஸில்ஹு பில் மாஇ வஸ்ஸல்ஜி வல் பரதி வனக்கிஹி மினல் ஹதாயா கமா நக்கைத ஸௌபல் அபியல மினத் தனசி வஅப்தில்ஹு தாரன் கைரம் மின் தாரிஹி وأهلا خيرا من أهله وزوجا خيرا من زوجه وأدخله الجنة وأعيذه من عذاب القبر. இதான் அந்த துஆ. துஆவை உங்களுக்கு டிவில போடும்போது ஸ்கிரீன்ல போடுவாங்க, பெரிய எழுத்தா போடுவாங்க, மனப்பாடம் பண்ணிக்கிறேன். நான் கழிச்சு பாட்டு இன்னொரு தடவை வாசிக்கிறேன். அல்லாஹும்ம மக்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு வஆஃபிஹி வஅஃபு அன்ஹு وأكرم نزله ووسع مدخله واغسله بالماء والثلج والبرد ونقه من الخطايا كما نقيت ثوب الأبيض من الدنس وأبدله دارا خيرا من داره
وأهلا خيرا من أهله وزوجا خيرا من زوجه وأدخله الجنة وأعيذه من عذاب القبر. இதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டா, அல்லாஹும்ம இறைவா இக்ஃபிர் லஹு, இவரை மன்னிப்பாயாக, வர்ஹம்ஹு, இவருக்கு அருள் புரிவாயாக, வஆஃபிஹி, இவருக்கு நல்ல ஒரு சுகத்தை கொடுப்பாயாக, வஅஃபு அன்ஹு, இவருடைய தவறுகளை அலட்சியம் செய்வாயாக, வஅக்ரிம் நுஸுலஹு, இவர் தங்கும் இடத்தை மரியாதைக்குரிய இடமாக ஆக்கி வைப்பாயாக, வஸி முதுகலஹு, இவரை நுழைக்கக்கூடிய கபரை விசாலமாக ஆக்கி வைப்பாயாக, வக்ஸில்ஹு பில் மாஇ வஸ்ஸல்ஜி வல் பரத், தண்ணீராலும் ஐஸ்க பனிக்கட்டியாலும் ஆழங்கட்டி அந்த மழை பெய்யும்ல அதனாலும் இவரை கழுவி குளிப்பாட்டுவாயாக, வனஃபீஹி மினல் கதாயா, தவறுகளிலிருந்து பாவங்களிலிருந்து இவரை தூய்மையாக்குவாயாக, கமா நக்தைத்த சௌபல் அபியல மின தனசி, அழுக்கிலிருந்து வெள்ளையாடை எவ்வளவு கவனமாக சுப்புரவுப்படுத்தப்படுமோ, கலராடனா மேலோட்டமா துவைப்போம், வெள்ளை ஆடனா உங்களுக்கு ரிஸ்க் இருந்து துவைக்குவோம், அப்படி வெள்ளை ஆடையை அழுக்கிலிருந்து தூய்மைப்படுத்துவது போல இவரை தூய்மைப்படுத்துவாயாக, அபுதிருஹு தாரன் ஹைரம் மின் தாரிஹி, இப்ப அவர் இருந்த வீட்டை விட சிறந்த வீட்டை அவருக்கு பகரமா கொடு, அகலன் ஹைரம் மின் அகலிஹி, இப்ப இருந்த குடும்பத்தாரை விட சிறந்த குடும்பத்தாரை அவருக்கு நீ வழங்கு, ஜௌஜன் ஹைரம் மின் ஜௌஜிஹி, இப்ப இருந்த வாழ்க்கை துணையை விட சிறந்த வாழ்க்கை துணையை அங்க கொடு, வாதுஹில்ஹுல் ஜன்னா, அவர் சொர்க்கத்தில் நுழையவை, வஅய்துஹு மின் அஸாபில் கப்ரி, கபருடைய வேதனையிலிருந்து அவரை காப்பாற்று என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஜனாசாவுக்கு துஆ செய்தார்கள். இது முஸ்லிம்ல 1600வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. அதே மாதிரி ஹாக்கிம்ல ஒரு ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. இதுவும் ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாசாவுக்கு தொழுகை நடத்தும் பொழுது அல்லாஹும்ம ஃபிர் லி ஹய்யினா وميتنا وشاهدنا وغائبنا وصغيرنا وكبيرنا وذكرنا وانثانا, இந்த 8 மாறி மாறி கூட பல அறிவிப்புகள் வரும். இந்த தர்த்தீபுல வித்தியாசமா அறிவிப்புகள் வருது. இந்த 8 விஷயம் அதுல வருது. அப்புறம் அல்லாஹும்ம மன் அஹ்யைதஹு மின்னா ஃபஅஹ்யிஹி அலல் இஸ்லாம் வமன் தவஃபைதஹு மின்னா ஃபதவஃபஹு அலல் ஈமான். இது என்ன அர்த்தம்? அல்லாஹும்ம இறைவா இக்ஃபிர் லி ஹய்யினா, எங்களில் உயிரோடு இருப்பவர்களுக்கு மன்னிப்பாயாக, ஓ மையித்தினா, எங்களில் இறந்தவர்களுக்கு மன்னிப்பாயாக, ஓ ஷாஹிதினா, இங்க வந்திருக்கிறவங்களுக்கு மன்னிப்பாயாக, ஓ காயிபினா, இங்க வராம இருக்கிறவங்களுக்கு மன்னிப்பாயாக, ஓ சகீரினா, சிறுவர்களுக்கு எங்களில் சிறுவர்களுக்கு மன்னிப்பாயாக, ஓ கபீரினா, பெரியவர்களுக்கு மன்னிப்பாயாக, ஓ லக்கரினா, எங்களில் ஆண்களையும் மன்னிப்பாயாக, ஓ உன்சானா, எங்களில் பெண்களை மன்னிப்பாயாக. அல்லாஹும்ம மன் அஹ்யைதஹு மின்னா, எங்களில் யாரை இறைவா நீ வாழ வைக்கிறாயோ அவர்களை அஹ்யிஹி அலல் இஸ்லாம், இஸ்லாமிய அடிப்படையில் வாழவை, வமன் தவஃபைதஹு, யாரை நீ மரணிக்க செய்து விடுகிறாயோ ஃபதவஃபஹு அலல் ஈமான், ஈமானோடு எங்களை மரணிக்கவை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்பார்கள். இது ஒரு துவா. இந்த துவாவை நீங்கள் மனப்பாடம் செய்து கொள்ளலாம். இது 4 தக்பீர்ல 3வது தக்பீர்லயோ 4வது தக்பீர்ல இது ஒன்னோடு ஓதிக் கொள்ளலாம். இது ஹாக்கிம்ல உள்ளது. அடுத்து அபூதாவுதுல 2787வது ஹதீஸில் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஜனாசாவுக்கு தொழு வைத்தார்கள். அப்ப அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹும்ம இறைவா இன்ன புலான் இப்ன புலான், இன்னாருடைய மகன் இன்னார், பேரை சொல்லிக்குவாங்க. இன்னாருடைய மகன் இன்னார்னு வருது. அந்த இறந்து போனவருடைய பேரை சொல்லிக்கிறாங்க. இன்னாருடைய மகன் இன்னார் மின் ரிம்மத்திக்க, உன் பொறுப்பில் இப்போது இருக்கிறார். இறந்தனும் உன் கண்ட்ரோல், இப்ப அவர் சொந்த அதிகாரம் ஒண்ணுமே கிடையாது. ஹப்லி ஜிவாரிக்க, உன்னுடைய அடைக்கலத்தில் அவர் இருந்து கொண்டிருக்கிறார். ஃபகிஹி மின் ஃபித்னத்தில் கபரி, கபருடைய சோதனையிலிருந்தும், அதாபின் நாரி, நரகத்தின் வேதனையிலிருந்தும் இவரை காப்பாற்றுவாயாக. அந்த அஹ்லுல் வஃபாயி வல் ஹம்தி, வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடியவன் நீ, புகழுக்குரியவன் நீ. அல்லாஹும்ம இறைவா ஃபக்ஃபிர் லஹு, அவரை மன்னிப்பாயாக, வர்ஹம்ஹு, அவருக்கு அருள் புரிவாயாக, இன்னக அன்தல் கஃபூர் ரஹீம், நீ மன்னித்து அருள் புரியவனாக இருக்கிறாய் என்று ஓதுவார்கள். இது 3வது துவா. 4வதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதிய ஒரு துவா. இது 4 தான் ஆதாரம் கிடைக்கிறது. மற்றெல்லாம் பலவீனமான ஹதீஸ்களா இருக்கிறது. ஆதாரபூர்வமான துவாக்கள் 4 தான் கிடைக்கிறது. 4வதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதிய துவா ஹாக்கிம்ல 1வது வால்யூம்ல 515வது ஹதீஸ் பக்கத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹும்ம இறைவா அப்துக, உன்னுடைய அடியான், வபுன் அமத்திக்க, உன்னுடைய அடிமையுடைய மகன், உங்க அம்மாவும் அடிமையா இருந்தாங்கல்ல, அவங்க அடிமையுடைய மகன், இஹ்தாஜ இலா ரஹ்மத்திக்க, உன்னுடைய அருளின் பக்கம் தேவையாகிவிட்டார். இப்ப மூத்தா போயிட்டதுனால இனிமே உன் அருள் தான் வேணும். அந்த கனியும் அனதாபிஹி, இவரை தண்டிக்கிறது உனக்கு தேவையே இல்ல. இவனை போய் தண்டிக்கிறது உனக்கு என்ன கிடைக்க போகுது? இவனை தண்டிக்கிறது உனக்கு தேவையில்லை. இன்கான முகசினன், இந்த நல்ல ஆளாக இருப்பாரே ஆனால்
வஸீது இஹ்சானிஹி, இவருக்கு நல்ல உதவிகளை உபகாரத்தை அதிகமாக ஆக்கு. இன்கான முசியன், இந்த கெட்டாளா இருப்பாரே ஆனால் ஃபதஜாவஸ் அன்ஹு, அந்த தீமை மன்னிச்சிரு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பார்கள். இந்த 4 துஆக்களையும் மனனம் செய்து கொள்ளலாம். அல்லது நம்ம பக்கத்துல பொறுப்பு விட்டுருக்கிற காரணத்தினால் சரியில்லைன்னு துவாம இருக்காதீங்க. உங்களுக்கு அல்ஹம்து சூராவும் ஒரு சூறாவும் ஸலவாத்தும் தெரிஞ்சா போது 3வது 4வது தக்பீர்ல உங்க தாய்மொழியோட கேட்டுப்போங்க. வணங்குதா? ஏன்னா இஹ்லாஸோட துவா செய்யுங்க வர்றது. இதையும் மனப்பாடம் பண்ணி கொள்ளுங்கள். மனப்பாடம் பண்ண முடியலன்னா அல்லது எப்படி உள்ளத்திலிருந்து கேட்பீங்களோ இந்த கருத்துக்கள்லாம் உள்வாங்கி கொண்டு அதையெல்லாம் உங்களுடைய மொழியில கூட கேட்டுக்கொள்ளலாம். இது 4 தக்பீர் முடிஞ்ச பிறகு சில ஆளுக்கு என்ன செய்வாங்க, அந்த சில இமாம்கள் கொஞ்சம் டைம் கொடுப்பாங்க. ஆனா 4வது தக்பீருக்கு டைம் கொடுக்க மாட்டாங்க. 3 தக்பீர் டைம் கொடுத்துட்டு 4வது தக்பீர் என்ன செய்வாங்க, அல்லாஹ் அக்பர் அஸ்ஸலாமு அலைக்கும்பாங்க. 4வது தக்பீருக்கு பிறகு ஓத வேண்டி இருக்கிறது. 4வது தக்பீருக்கு பிறகு ஓதாம என்ன செய்யறாங்க, அது மாதிரி எல்லாம் பண்றாங்க. அப்படி பண்ணக்கூடாது. அதுக்கு உதாரணமா அப்துல்லாஹ் இப்னு அபி அவுஃபாங்கிறவங்க ஒரு தடவை என்ன செய்யறாங்க, ஜனாசாவில் கலந்துக்கிட்டாங்க. 4வது தக்பீரை சொல்லிட்டு வேணும் நீட்டுறாரு. அவரு நீட்டிட்டு 5வது தக்பீர் சொல்ல போறாருன்னு மக்கள் வெயிட் பண்றாங்க. 4ஓட முடிச்சிட்டு அவர் சலாம் கொடுத்திருந்தாரு. நான் வேண்டதை நீட்டினேன், 4க்கு பிறகு ஒண்ணு இல்லைன்னு நினைக்கிறீங்க, 4வது தக்பீருக்கு பிறகு ஒண்ணு இல்லைன்னு நினைக்கிறீங்கல்ல, அதுக்குதான் நீட்டிட்டு நான் என்ன செஞ்சேன், ஆனா கடைசியா உங்களுக்கு சலாம் கொடுத்தேன் அப்படின்னு சொல்றாரு. அவர் ஒரு சஹாபி. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல 4 தக்பீர்களையுமே ஒவ்வொரு தக்பீருக்கு பிறகும் ஓதித்தான் முடிச்சிருக்கிறாங்களே தவிர தக்பீருக்கு கொடுத்துட்டு சலாம் கொடுத்த மாதிரி நமக்கு தென்படவே இல்லை. அதனால அந்த மாதிரி இதான் ஜனாசா தொழுகைங்கிற முறை. அதுக்கப்புறம் சலாம் கொடுத்து முடிச்சிட வேண்டியது. அதுக்கடுத்து உள்ள விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த நாட்கள்ல பார்த்துக் கொள்ளலாம். இது வரைக்கும் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க.